ஒயிட் சுகர் வந்து சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதா கெட்டதா? அப்புறம் அதை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பாதிப்புகள் உடம்புல வரும், பிரெயின்லேயே என்னென்ன நடக்கும்? படிக்கும்போது சில பேர் ஸ்வீட் சாப்பிடுவாங்க. ஸ்வீட் சாப்பிட்றதுனால என்ன நடக்கும்? குறைய சாப்பிட்டா என்ன நடக்கும்? அதிகமாக சாப்பிட்டா என்ன நடக்கும்? சாப்பிடாம இருந்தால் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் உண்டு அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மெயினாக வந்து ஒயிட் சுகர் அப்படிங்கிறதே மெத்தனால், எத்தனால், அப்புறம் கார்போஹைட்ரேட், ஃபுல்லாகவே கார்போஹைட்ரேட் தான் அதில் இருக்கும். அது நம்ம சயின்ஸு படிக்கும்போது கேள்விப்பட்டிருக்கோம். ஒயிட் சுகர் வந்து அந்த நாயோட எலும்பை பொடிச்சு அது அந்த தூளை வந்து மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது கரும்பு சர்க்கரையிலேருந்து காய்ச்சி வடிக்கும்போது உயர் கொதிநிலையில், அதாவது அதிகமான அளவு வெப்பம் அடைய வச்சு அதை காய்ச்சி வடிக்கிறாங்க. அந்த காய்ச்சி வடிக்கும்போது கரும்பு சர்க்கரை வந்து ப்ரௌன் கலரில் தான் இருக்கும், பழுப்பு நிறமாக தான் இருக்கும். அதை வந்து அதில் உள்ள கசடுலாம் க்ளீன் பண்ணி அதை ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது மெத்தனால், எத்தனால் அப்படின்னு உடம்புக்கு ஆபத்தான கெமிக்கலை வந்து கலக்குறாங்க. அதனால தான் நம்ம ரேஷன் கடையில் வாங்குகிற சீனியும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கடையில் வாங்குகிற சீனியும் கலரை பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒயிட் கலரில் வெள்ளைன்னு இருந்ததுன்னா அந்த கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி சுகரை வந்து வாங்கவே செய்யாதீங்க. வீட்டில் சுகர்னு ஒரு விஷயமே இருக்கக்கூடாது. அது ஒரு யமன் மாதிரி. நம்மளோட வெயிட்டை குறைக்காது. நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சா கூட சுகர் நமக்கே தெரியாமல் நம்ம அது அளவுக்கு அதிகமாக சாப்பிட்ருவோம். காப்பியில், டீயில். காஃபி டீ குடிக்கிறதுனால அடிக்ஷன் வராது. ஆனால் அதில் போடுற சுகரோட அளவு அதிகமாகும்போது தான் நம்ம பிரெயினில் வந்து இம்மீடியட்டாக டோப்பமைன்னு ஒரு கெமிக்கல் சுரக்கும். அது வந்து நம்ம எப்பப்பெல்லாம் டீ குடிக்கிறோமோ, எப்பப்பெல்லாம் காஃபி குடிக்கிறோமோ அதில் கொஞ்சம் டீஸ்பூன் அளவு சேர்த்தா பரவாயில்ல. 1 டீஸ்பூன், 1.5 டீஸ்பூன் அப்படி சேர்த்தா பரவாயில்ல. காலையிலையும் சாயங்காலமும் சேர்த்து நம்ம 1-2 டீஸ்பூன், மொத்தத்துலேயே 1 டேபிள் ஸ்பூன் தான் எடுக்கிறோம் அப்படின்னா பரவாயில்ல. அதுக்கு மேலே வந்து போகக்கூடாது. சுகரோட அளவு அதிகமாகும்போது உடம்புல நிறைய பிரச்சனையை வந்து உண்டு பண்ணும். மெயினாக வெயிட் வந்து அதிகமாகும். வேறு என்னெல்லாம் நடக்கும்? முட்டு வலி வராதவங்களுக்கு கூட வரும். அப்புறம் நம்ம உடம்புல உள்ள நரம்பு எலும்புகள் பாதிப்படையும். அப்புறம் முட்டில் வந்து இன்ஃப்ளமேஷன் அதிகமாகும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஜாயிண்ட் பெயின், அப்புறம் அந்த மசில் வந்து டைட்னஸ்ஸு, அதுக்கப்புறம் காலை நீட்டி மடக்க முடியாதது, ரொம்ப தூரம் நடந்தால் வலிக்கிறது, அப்புறம் கால் வந்து ரொம்ப தூரம் நடந்தால் கூட, கொஞ்சம் தூரம் விறுவிறுன்னு நடந்தால் கூட நமக்கு பெருவிரலை வீங்கிறது, அந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும். இது எல்லாமே எதனாலன்னா சுகர் சாப்பிட்றதுனால மட்டும்தான். நம்ம வீட்டில் டப்பாவாக வாங்கி பாக்கெட்டாக வாங்கி சுகர் வச்சுப்போம். நான் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன், கடையில் தான் வாங்கினேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் வந்து அது வந்து ஜீரோவாக தான் இருக்கும். சத்து, அதில் உள்ள சத்துக்களே 0 தான். அப்போ வந்து அது கார்பன் தான், எம்டி கேலரிஸ். அந்த எம்டி கேலரிஸ் தான், அந்த கறியை தான் நம்ம அள்ளி சாப்பிட்டுட்ருக்கோம். அது இனிப்பு வந்து டோப்பமைன் அளவுக்கு அதிகமாக சுரக்க வச்சு நம்மளை அடிக்ட் ஆக்குது. அதனால தான் காஃபி டீக்கு நம்ம அடிக்ட் ஆகுறோம். படிக்கும்போது அதிகமான அளவு ஸ்வீட்ஸ், சில பேர் லைட்டாக ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னும் சில பேர் படிக்கும்போது ஸ்வீட் சாப்பிட்டா அந்த ஒரு ஸ்வீட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி, படிப்பில் இன்ட்ரெஸ்ட் வருங்கிறதுக்காண்டி சாப்பிடுவாங்க. சாக்லேட்டு, டார்க் சாக்லேட்டு என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டா பரவாயில்ல. அதுவே அளவுக்கு அதிகமாக எடுத்திங்கன்னா அது தூக்கத்தை உண்டு பண்ணும். மெமரி பவருக்கு வந்து டார்க் சாக்லேட்டு நல்லதுங்கிறாங்க. ஆனால் அது அளவுக்கு அதிகமாக எடுக்காமல் இருக்க நல்லது. ஒயிட் சுகர் வந்து எல்லாத்துலேயும் சேர்க்குறாங்க. அந்த ஒயிட் சுகர் எம்டி கேலரிஸ் வந்து நம்மளோட பிபி லெவல் அதிகப்படுத்தும். அடுத்து கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகும். வெயிட்டு கெயின் வந்து வேகமாக வெயிட் வந்து கெயின் ஆயிரும். ஐஎம்எஃப் டயட்டில் இருக்கிறவங்க, மற்ற கிராஷ் டயட்டில் இருக்கிறவங்க கூட நார்மல் டயட்டுக்கு வந்துட்டு இந்த சுகர் எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு இம்மீடியட்டாக வெயிட் போட்டுரும். வெயிட் போட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபெட்டிக்னஸ் உருவாகும். அப்புறம் பிரெயினில் ஒரு டயர்ட்னஸ்ஸு, அதுக்கப்புறம் அதிகமான நேரம் வந்து அதிகமான தூரம் நடக்க முடியாதது, ரொம்ப சோர்வு, அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் மைண்டில் ஒரு டென்ஷனை ரிலீஃப் பண்ணுறதுக்கு தான் இந்த சுகரை எடுத்துக்கிட்டே இருப்போம் நமக்கு தெரியாமல். அதுக்கப்புறம் கலராக ஸ்வீட்ஸு,
இப்போலாம் நிறைய ஃபுட்டி சேனல்ஸ் இருக்குது. இந்த நல்ல ஐஸ்கிரீமு, பிஸ்கெட்டு, சாக்லேட் இதெல்லாம் வச்சு புதுசு புதுசாக டிஷ்ஷு ரெடி பண்ணி காமிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தா நம்மளோட ஆசையை தூண்டும். பிரெயினில் கலர் கலராக அந்த கெமிக்கல்ஸ் வந்து சாப்பிடுன்னு நம்மளை சொல்லும். நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளே காலி. ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உருவாகும். அதுக்கப்புறம் முட்டு வலி, ஜாயிண்ட் பெயின், இன்ஃப்ளமேஷன் அதிகமாகிடும். ஒரு கட்டத்தில் பார்த்தா முட்டு வலி அதிகமாகி நம்மளுக்கு கொஞ்சம் தூரம் நடந்தால் கூட ஒரு டயர்ட்னஸ் எல்லாமே வரும். அதுவும் இல்லாமல் மெமரி பவரை ரொம்பவே பாதிக்கும். சுகரை பொறுத்த வரைக்கும் மெமரி பவர், பிபி லெவல், கொலஸ்ட்ரால் லெவல் எல்லாத்தையும் அதிகரிச்சிரும். டைப் 2 டயபெட்டிஸ் உண்டு பண்ணிடும். அது மாதிரி உங்களுக்கு சுகரே இல்லைன்னா கூட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை உருவாக்கும். மொத்தத்தில் நம்ம பாடி அண்ட் மைண்டை வந்து ரொம்பவே டேமேஜ் பண்ணக்கூடியது இந்த சுகர். ரீஃபைண்டு சுகர் எந்த பேரில் இருந்தாலும் சரி, ஒயிட் கலரில் இருக்கிற எதையும் சாப்பிடாதீங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஒயிட் சுகருக்கு பதிலாக நம்ம வேறு என்ன சாப்பிட்லாம்னா, வெல்லம் சேர்க்கலாம், நாட்டு சர்க்கரை, பனங்கல்கண்டு, கருப்பட்டி, இதெல்லாம் விலை அதிகமாக இருக்குமேன்னு நீங்கள் சொல்லுவீங்க. வேறு வழி இல்லை, விலை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவு போட்டு சாப்பிடுங்க. அதுவுமே அளவுக்கு அதிகமாக அந்த வெல்லம், நாட்டு சர்க்கரையெல்லாம் எடுத்திங்கன்னா அதுவும் குளுக்கோஸ் தான். அந்த குளுக்கோஸ் நம்ம பிரெயினுக்கு தேவை, நம்ம உடம்புக்கு தேவை. ஆனால் அது எந்த அளவு எடுக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் விஷயமே இருக்குது. நம்ம சுகரை கொஞ்ச நாளைக்கு சாப்பிடாமல் இருந்தோம், காஃபி டீ எல்லாம் குடிக்காமல் இருந்தீங்கன்னு வருங்க, அப்படியே அந்த அடிக்டிவ் வந்து அப்படியே அந்த சுகர் போட்டு குடிக்கிறதுனால தான் நம்மளுக்கு அடிக்ஷன் உருவாக்குது. அது குடிக்காதனால உடம்புக்கு குளுக்கோஸ் கிடைக்காதனால, பிரெயினுக்கு கிடைக்காதனால அது ரொம்ப டயர்ட்னஸ் உண்டு பண்ணி நம்மளை வந்து என்ன பண்ணுது, ஒரு மாதிரி ரொம்ப எரிச்சல், கோபம், எல்லார்கிட்டையும் கோபப்படுறது, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணிடுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து சுகரு ஆரம்பத்தில் ஒரு 2 நாள் விடுறது கஷ்டமாக இருக்கும். அப்புறம் 3 நாள், 4, 5 நாள் அப்படியே ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா சுகரே உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். ஸ்வீட் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா உங்கள் உடம்புல என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு வந்து வெயிட்டு குறையும். எத்தனை டயட்டு பண்ணினேன், என்னெல்லாம் சாப்பிட்டேன், காய்கறி, சூப்பு, சேலட்டு, அந்த அந்த மிக்ஸு, இந்த மிக்ஸு, சத்து மிக்ஸு எல்லாம் சாப்பிட்டேனே அப்படிம்பீங்க. உங்களோட பிபி லெவல், கொலஸ்ட்ரால் லெவல் குறையும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். அதுக்கப்புறம் பாடி அண்ட் ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் ஆகும், ஷைனிங் ஆகும். அதுவும் இல்லாமல் உங்களோட மெமரி ரிட்டென்ஷன் கூடும், மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் உங்களோட மூளை வந்து ரொம்பவே தெளிவாக ஒர்க் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த குழப்பம், தேவையில்லாத எரிச்சல், கோபம்லாம் வராது. ரொம்பவே கூலாக காமாக இருப்பீங்க. அதுவும் நிறைய விஷயங்களில் வந்து அவசரப்படாமல் முடிவெடுப்பீங்க. அந்த மாதிரி சுகரை நிப்பாட்டினா வேறு என்னெல்லாம் நடக்கும்னா, உங்களுக்கு ஜாயிண்ட் பெயின், நரம்பு, முட்டு வலியில் உள்ள பெயின்லாம் வராது. அதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் வராதுன்னு நான் சொல்கிறேன். சுகர் சாப்பிடும்போது, அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது உங்கள் பாடியில் காட்டும், நீங்கள் அதிகமாக சாப்பிட்றீங்கன்னு ஒரு இண்டிகேட்டர் காட்டும். அது எப்படின்னா, நம்மளோட பாதத்தில் வந்து வெள்ளை வெள்ளையாக இந்த சுகர் மாதிரியே கலரில் ஒரு அனீமிக்காக இருக்கிற மாதிரி காட்டும். அதே இது நம்ம சுகரை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா நம்மளோட பாதம் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அதை நீங்கள் கண்கூடாக ரிசல்ட்டில் பார்க்க முடியும். அதுவும் இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக சுகர் எடுத்துக்கிறத விட உங்களுக்கு சுகர் தேவைப்படுது, உங்கள் மைண்டுக்கும் பாடிக்கும் தேவைப்படுது அப்படின்னா கருப்பட்டி காஃபி போட்டு குடிங்க. அதுக்கப்புறம் பனங்கல்கண்டுல செஞ்ச ஸ்வீட் சாப்பிடுங்க, அதுவும் கம்மியான அளவு சாப்பிடுங்க. பீனட்டு, டார்க் சாக்லேட் கம்மியாக எடுத்துக்கோங்க. வாழைப்பழம் சாப்பிடுங்க. அப்புறம் பழங்கள் உள்ள நேச்சுரல் சுகர், ஃப்ரக்டோஸ் இருக்கும்ல, அதுலேயும் ஃப்ரக்டோஸ், சுக்ரோஸ்ன்னு இருக்குது. அது நேச்சுரல் சுகரை பழங்களில் எடுத்துக்கோங்க. ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம், அதை விட இனிப்பான மாம்பழங்கள் எடுத்துக்கலாம். மாம்பழத்தில் வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கும், ரொம்ப புளிப்பு இல்லாதது எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு மில்க் ஷேக் மாதிரி, ஸ்மூத்திஸ் மாதிரி அதில் நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி குடிக்கலாம். அதுவுமே அளவுக்கு அதிகமாக மாம்பழங்கள் சாப்பிட்டிங்கன்னா ஒரு கிளாஸ் மேலே குடிக்கக்கூடாது. அதுக்கு மேலே குடிச்சிங்கன்னா அதுலேயுமே சுகர் இருக்கும். நேச்சுரல் சுகர் உடம்புக்கு ஒன்றும் செய்யாது. அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு மாதிரி டயர்ட்னஸ் உண்டு பண்ணிடும், தூக்கத்தை உண்டு பண்ணிடும். அப்புறம் வந்து உங்களுக்கு டீஹைட்ரேட் ஆகிரும் பாடி. ஒரு தடவை நான் வந்து எப்போதுமே நான் சுகர் அதிகமாக சாப்பிடுவேன். அந்த சுகர் அதிகமாக சாப்பிட்டு தான் எனக்கு வந்து உங்களுக்கு பாருங்கள் ஃபுல்லாகவே எனக்கு வந்து நரைச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி நான் யோகா, பிராணாயாமா, மெடிடேஷன், வாக்கிங் ஒரு 40 ஆசனம் செய்வேன்.
அந்த வீடியோஸ்லாம் நான் அந்த லக்ஷ்மி கௌரி சேனல் பழைய சேனலு போட்டிருந்தேன். இப்போ நான் நேம் கற்றல்களம் மாற்றிருக்கேன். ஆனால் பழைய சேனலில் நான் என்னென்ன கண்டென்ட் போட்டேனோ அதே கண்டென்ட்டு நான் இதுலேயும் போடுவேன். சரியா? இப்போ இன்றைக்கி சுகரை பற்றி நான் சொன்னதுக்கு காரணமே ரீசன் இருக்குது. இப்போ என்னோடய லைஃப்பில் வந்து சுகர்னால் எனக்கு வந்து பிபி லெவலே கிடையாது. ஆனால் எனக்கு ஹார்ட் பீட் அதிகமாக வேகமாக துடிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பிபி லெவல் இன்க்ரீஸ் ஆச்சு. பிபியே கிடையாது, பிபி சுகர்லாம் நார்மல் தான், ஆனாலும் ஹார்ட் பீட் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால் அப்படின்னா என்னன்னு கேட்பேன். எனக்கு கொலஸ்ட்ரால் லெவலே இருக்காது. நான் என்ன சுகர் சாப்பிட்டாலும் என்ன சாப்பிட்டாலும் இருக்காது. ஏன்னா நான் வந்து யோகா, பிராணாயாமா, மெடிடேஷன், எக்ஸசைஸ்லாம் பண்ணுவேன். பிளாங்க்குன்னு ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவேன். அது பண்ணுறதுனால நமக்கு எவ்வளோ சுகர் சாப்பிட்டாலும் கேலரிஸ் வந்து பேர்ன் பண்ணிடும். அதனால நீங்கள் வந்து கம்மியான அளவு சுகர் சாப்பிடுங்க. மத்தியானம் சாப்பாட்டுக்கு அப்புறம் சில பேர் ஸ்வீட் சாப்பிட்டா தான் டைஜஷன் ஆகும்பாங்க. அறுசுவையில் இனிப்புக்கு தான் முதலிடத்தை கொடுத்துருக்காங்க. அது இனிப்பு சாப்பிட்டா தான் டைஜஷன் ஆகும் அப்படின்ட்டு ஒரு தவறான ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் டைஜஷன் பண்ணும் தான், கம்மியாக சாப்பிட்டா அது டைஜஷன் ஆகும். அளவுக்கு அதிகமாக பெரிய பெரிய ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் உள்ள கெமிக்கல்ஸு எல்லாமே ரீஃபைண்டு கார்ப்ஸ் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக எடையை கூட்டி விட்டுரும். மெயினாக வந்து நம்ம சுகரை கம்மியாக எடுத்தாலே நம்ம ஃபேஸு, ஸ்கின்னு க்ளோயிங்காக இருக்கும். மெயினாக நம்மளோட பிரெயின் நல்லா ஒர்க் பண்ணும். ஃபஸ்ட்டு மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த சுகர் வந்து பயங்கரமான வில்லன், நம்ம வாழ்க்கைக்கே வில்லன். அதை சாப்பிடாம பழங்களில் உள்ள நேச்சுரல் சுகரை எடுங்க. சரியா? நேச்சுரலாக என்ன கிடைக்கோ அதில் இருக்கிறத மட்டும் கம்மியாக சாப்பிட்டாலும் பரவாயில்ல, அதில் கிடைக்கிறத மட்டும் நம்ம சாப்பிடுவோம். அது மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைலில் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையாக வாழணும். சரியா? இப்போ நான் வந்து சுகர் அதிகமாக சாப்பிடுவேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் அதிகமான அளவு சுகர் சாப்பிட்டதுனால என்னோடய பாதம் வந்து ரொம்ப விளவிலேன்னு அனீமிக்காக இருக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா எல்லோரும் சொன்னாங்க, ஏம்மா உன் ஃபேஸை பார்த்தாலே உனக்கு ரத்தம் இல்லாத மாதிரி இருக்குது, டாக்டர்கிட்ட போய் காமின்னு சொன்னாங்க நான் வேலை பார்க்குற இடத்துல. அதுக்கப்புறம் சரி சார் நான் போகிறேன்னு சொன்னேன். ஆனால் டாக்டர்கிட்ட போகவே இல்லை. அதுக்கப்புறம் நானாகவே யோகா, மெடிடேஷன், பிராணாயாமா, ஏர்லி மார்னிங் சீக்கிரம் எந்திரிக்கிறது, அப்புறம் வந்து ஹெல்த்தியாக எனக்குள்ள ஹெல்த்தி கான்ஷியஸ் நிறைய உண்டு. அதனால் நான் வந்து எந்தெந்த காய்கறி பழங்களில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு தெரிஞ்சு நான் அதை மட்டும் தான் சாப்பிடுவேன். பச்சை பயிறு நிறைய சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் கொண்டக்கடலை சாப்பிடுவேன் ஒரு கை நிறைய. அதுக்கு பச்சை பயிறு ஊற வச்சு ஸ்ப்ரவுட்ஸாக மட்டும் எடுத்துக்குவேன். அது என்னோடய ஹேரை வந்து ரொம்ப பாருங்கள் கருன்னு நல்லா அடர்த்தி ஆக்கி விட்ருக்கு. இப்போ வேறு சால்ட் வாட்டரில் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறதுனால எனக்கு வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்கிற மாதிரி தெரியுது. இருந்தாலும் நான் வந்து இப்படி தான் ஸ்ப்ரவுட்ஸு, அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து காய்கறிகள் தான் மெயினாக. வாழைப்பழம் டெய்லி சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் பச்சை பழம், செவ்வாழைப்பழம், மாம்பழம். எங்கள் வீட்டில் மாங்காய் சீசனில் கிடைக்கும். ஆனால் மாம்பழம், அப்புறம் ரேராக தான் ஆப்பிள், ஆரஞ்சு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் எனக்கு என்னென்ன பழங்கள் கிடைக்குதோ அதை சாப்பிட்ருவேன். அப்புறம் காய்கறிகளில் வாட்டர் கண்டென்ட் காய்கறி மட்டும்தான் சாப்பிடுவேன். சுகரை வந்து 1 டீஸ்பூன், இத்தினோண்டு 20 கிராம் தான் இருக்கும். அந்த சுகர் 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் எனக்கும் என் பொண்ணுக்கும் போடுவேன். என்ன நீ காஃபி டீ போட்டால் சுகரே இருக்க மாட்டேங்குது, ஒன்றுமே இருக்க மாட்டேங்கும்பா. நான் பாலில் ரொம்ப திக்காக இருக்கும்னு தண்ணியை ஊற்றுவேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை ஊற்றி தான் காஃபியே போடுவேன். அதுமாதிரி சுகர் வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்ப்பேன். அப்படியே சுகர் இல்லாத மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஒரு இவ்வளோ பிஞ்ச் வந்து கொஞ்சம் கூடுதல், அப்படி அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் கூட மாட்டேன். ஆனால் இன்னொரு கெட்ட பழக்கம் இருக்குது. ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் எங்கள் வீட்டில் வாங்கிட்டு வருவாங்க எங்கள் அப்பா. நான் வந்து டயட்டில் இருக்கேன், நான் இதெல்லாம் செய்கிறேன் சாப்பிட்றேன்னு சொல்ல மாட்டேன். நான் யோகா பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது யாருக்கிட்டையும் சொல்லாமல் செய்வேன். ஆனாலும் வாரத்தில் 1 தடவை 2 தடவை வடை பஜ்ஜி வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஆயில் ஃபுட்டு சேர்க்கவே மாட்டேன், ஆனால் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அது நேற்று கூட அல்வா வாங்கிட்டு வந்தாங்க. திருநெல்வேலி அல்வா தான் உங்களுக்கு தெரியுமே, எல்லாருக்கும் சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிக்கும். நம்ம சாப்பிடாம பார்த்துக்கிட்டு எப்படி இருக்க முடியும்? வாங்கிட்டு வந்து நம்ம கையில் கொடுக்குறாங்க. அப்போது குறையோண்டு சாப்பிட்டுட்டு என் பொண்ணுக்கு கொடுக்கலான்னு பார்த்தா அவள் அதுக்கு மிச்சம் கொமட்டுறா. இனிப்பு வந்து எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதில் உள்ள இந்த டால்டா இந்த ஒரு மாதிரி அடையாக இருக்கும். அதை பார்த்தாலே, அல்வாவை பார்த்தாலே நொழுன்னு இருக்குது. எனக்கு வந்து வேண்டாம், கொமட்டுது அப்படின்ட்டா. ஏற்கனவே ஒரு தடவை அல்வா வாங்கிட்டு வந்து கொடுத்ததுக்கும் அவள் சாப்பிட்டுட்டு கொமட்டி வாந்தி வந்துருச்சு. அதனால் வேண்டாம் எனக்கு அப்படின்ட்டா. அதுக்கப்புறம் திருநெல்வேலி அல்வா எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால 1 கிலோ அல்வா வச்சாலும் அவ்வளோத்தையும் சாப்பிட்ருவேங்க. அசால்ட்டாக சாப்பிட்றேன். நேற்றும் அப்படி தான். அவள் சாப்பிடல, வேறு என்ன செய்ய முடியும்? நானே சாப்பிட்டேன். இவ்வளோ ஆழம் இருந்தது. அவ்வளோத்தையும் நான் சாப்பிட்டுட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு நான் மத்தியானம் டே டைமில் சாப்பிட்டேன். ஈவினிங் டைம், நைட் டைமில் சாப்பிட மாட்டேன். அது சாப்பிட்டோம்னா நெஞ்சுக்குள்ளே நிற்கும்.
நம்ம மத்தியான நேரம் சாப்பிட்டுட்டு சரி சாப்பாடை கட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சாப்பாடை கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 5 மணிக்கு அப்புறம் நம்ம சுகர் அல்வா சாப்பிட்ருக்கோம்ல, அது வயிறு பசி எடுக்கும். அப்புறம் நம்ம ஒரே சாப்பிடாமையும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஒரு கொஞ்சோண்டு பேருக்கு சோறை வச்சு அதுக்கப்புறம் காய்கறி என்ன வச்சுருக்காங்களோ அதை வச்சு கூட்டா பொரியலாக வச்சுட்டு புளிக்குழம்பு வச்சுருந்தாங்க. புளிக்குழம்பு வெயிட் லாஸ்க்கு சாப்பிட்லாமான்னு கேட்டால் கம்மியாக சாப்பிட்லாம். பருப்பு கூட்டு இதெல்லாம் வச்சுட்டு நான் வந்து சாப்பிட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டேன். ஏன்னா அல்வா சாப்பிட்டுட்டு ஸ்வீட் வந்து ஒரு ஸ்டார்டர் மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு சாப்பிட்டுட்டேன், கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டேன். இவ்வளோண்டு குழம்பு சாதம் மோர் சாதம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்கு அப்படின்னு பார்க்கணுன்னு அதுக்கப்புறம் நான் வந்து எதுவுமே காஃபி குடிக்கல, எதுவுமே இது பண்ணல. அதுக்கப்புறம் நைட்டு வரைக்கும் சரி இன்றைக்கி நம்ம அல்வா சாப்பிட்ருக்கோம், 500 கேலரி இருக்கும். நம்ம வெயிட் லாஸ் பண்ணது எல்லாமே, டயட் பண்ணது எல்லாமே போயிடுச்சு அந்த அல்வானால். அதனால் இன்றைக்கி உள்ள நேற்றுக்குள்ள டயட்டு வந்து போயிடுச்சு. அதனால் நைட்டு வந்து சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். நைட்டு சாப்பிடாமல் இருந்துட்டேன். அதனால் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அந்த என்ன சாப்பிட்டாலும் நான் ஒரு ட்ரிக் வச்சுருக்கேன். பெருஞ்சீரகத்தை போட்டு லைட்டாக கொதிக்க வச்சு அந்த பெருஞ்சீரகத்தை கடித்து சவைச்சி அந்த தண்ணியை குடிச்சிருவேன். காலங்காத்தால எந்திரிச்சோன்னே அந்த தண்ணியை குடிப்பேன். இடைய சாப்பிட்டது கிடையாது. ஒரு நாள் ஃபுல்லாக அந்த தண்ணியை தான் குடிப்பேன். ஆனால் பெருஞ்சீரகம் இவ்வளோ தான் போடுவேன், ஒரு பிஞ்சு இவ்வளோ, ஒரு 1/4 ஸ்பூன் அந்த மாதிரி. இவ்வளோ நிறைய அள்ளிக்கிட்டு போடுறாதீங்க. அந்த மாதிரி பெருஞ்சீரக வாட்டர் குடித்தா அடி வயிற்றில் உள்ள வயிற்றில் உள்ள கொலஸ்ட்ரால் எல்லாமே குறையும். கொழுப்புகளை கரைச்சி வெளியேற்றும், டாக்ஸின்ஸ்லாம் வெளியேற்றும். அதுவும் இல்லாமல் நம்மளோட ஜீரண சக்தியை வந்து அதிகரிக்கும். நம்மளுக்குள்ளே வந்து ஒரு டைஜஷன் ஆகாமல் இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாகும். ஆசிட் ரிஃப்ளக்ஸ்னு ஒரு நெஞ்செரிச்சல், ஹார்ட் பர்னிங் இருந்தது. நான் என்ன சாப்பிட்டாலும் இந்த பெருஞ்சீரக வாட்டர் குடித்தோம்னா எனக்கு ஏப்பம் வந்துடும், உடம்புல உள்ள கேஸ்லாம் ரிலீஸ் ஆகிடும். அதனால் எனக்கு வந்து டம்மி வந்து ரொம்ப வெயிட்டு போடாத அளவுக்கு நான் பார்த்துட்ருக்கேன். வெயிட்டும் அதிகமாகாத அளவு 60 கிலோ மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். எப்போதுமே ஃபுல்லாக 65 கிலோ இருந்தேன் சென்னையில் இருக்கும்போது. இப்போ வந்து இடையில ஒரு 37 வயசுக்கு மேலே வந்து ஒரு 10 கிலோ லாஸ் பண்ணேன். இப்போ வந்து நான் எவ்வளோ வெயிட் இருக்கேன்னா, போன வருஷம் பார்க்கும்போது 61 இருந்தேன். இப்போ பார்க்கும்போது நான் 60 தான் இருக்கேன். அதனால் எனக்கு உள்ள ப்ராப்ளம்ஸ், ஹெல்த் இஷ்யூஸும் எனக்கு க்யூர் ஆகிருக்கு. மெயினாக மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் என்னோடய வெயிட்டு வந்து நல்ல மெயின்டெனில் இருக்குது. நான் என்ன சாப்பிட்டாலும் மெயின்டைன் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நான் ஹாட் வாட்டர், மைல்டு ஹாட் வாட்டர், இந்த பெருஞ்சீரக வாட்டர் தான் நான் குடிச்சிட்ருக்கேன். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா ஹைப் பண்ணுங்கள். பாய்.